சாண்டில்யனின் மன்னன் மகள். அத்தியாயம் 5. சொர்க்கத்தின் கதவு. கரிய வானிலே கருப்பு கம்பளியால் வாரி இறைக்கப்பட்ட பல்லாயிரம் வைரங்களைப் போல ஜாஜ்வல்யமாக பிரகாசித்து கொண்டிருந்த நட்சத்திர கூட்டங்கள் நகைத்து அறிவுறுத்திய உண்மையால் ஒரு கணம் அறிவை கோபத்துக்கு அடகு வைத்த கரிகாலன் கத்தியின் முனையொன்று கழுத்தில் லேசாக தடவத் தொடங்கியதும் கோபத்தை சரேல் என்று உதறிவிட்டு வினாடி நேரத்தில் உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான். கத்தி கழுத்தில் முதலில் லேசாக தடவிய போதோ, சிறிதும் அசையாதே என்ற எச்சரிக்கைக்கு அறிகுறியாக அதன் நுனி கழுத்தில் இடப்புறத்தில் சற்று அழுத்திய போதோ, எத்தகைய பதற்றத்துக்கும் இடம் கொடுக்காத கரிகாலன் தன் கண்களை இடதுபுறமாக சாய்த்து கத்தி அழுந்தி நின்ற இடத்தையும் அதை பிடித்து நின்ற கையையும் கவனித்து கத்திக்கு உடையவன் யார் என்பதை தீர்மானித்து கொண்டான். கார் இருளில் பளபளவென ஒளி வீசிய அந்த உடைவாளின் அமைப்பையும் அதை பிடித்து நின்ற கைவிரல்களுக்கிடையே தெரிந்த பிடியின் வேலைப்பாட்டையும் கடைக்கண்ணால் கவனித்து கத்தியை பிடித்து நிற்பவர் தனக்கு துணையாக வந்த சைவத்துறவியே என்பதை கன நேரத்தில் உணர்ந்து கொண்ட கரிகாலன் உதடுகளில் லேசாக புன்னகையொன்றும் அரும்பியது. அவருடைய அந்த நடவடிக்கைக்கும் எச்சரிக்கைக்கும் காரணத்தை புரிந்து கொள்ளவும் கரிகாலனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. மேலை சாளுக்கியர்களின் இடைத்துறை நாட்டுக்கு எதிரில் சோழ நாட்டின் வடமேற்கு எல்லையில் பெரும் படையுடன் தங்கியிருந்த அரையன் ராஜராஜனிடம் தன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சைவத்துறவி வேண்டுமென்றே வழியை மாற்றி கீழை சாளுக்கியர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட வேங்கி நாட்டின் முன்பாக சோழ நாட்டின் வடகிழக்கு எல்லையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் என்பதை நட்சத்திரங்கள் இருந்த அமைப்பிலிருந்து புரிந்து கொண்ட கரிகாலன் தனக்கு உண்மை புலனாகிவிட்டதை சைவத்துறவி புரிந்து கொண்டு விட்டார் என்பதையும், ஆகவே முன்னெச்சரிக்கையாக தம்மை மடக்கியிருக்கிறார் என்பதையும் நிமிஷ நேரத்தில் அறிந்து கொண்டான். தான் உண்மையை உணர்ந்து கொண்ட காரணத்தால் இனிமேல் தன்னுடன் இருப்பது உசிதம் அல்ல என்பதை சைவத்துறவி சந்தேகமற தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், ஆகவே தன் கச்சையில் உள்ள செங்கதிர் மாலையை தட்டி கொண்டு போகவே முயற்சி செய்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டான் கரிகாலன். இருந்த போதிலும் ஏதும் நடக்காதது போலவே பேச்சு கொடுக்க தொடங்கி, சுவாமிகளுக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை போல் இருக்கிறது என்று கழுத்தை அப்புறம் இப்புறம் திருப்பாமலே கேட்டான். பதிலுக்கு கத்தி அவன் கழுத்தில் சற்று கடுமையாகவே ஊன்றியது. கரிகாலா, சிறிதும் அசையாதே. அசைந்தால் எந்த ஆகாசத்தை பார்த்து இத்தனை நேரம் மலைத்தாயோ அதே ஆகாசத்தை நோக்கி உன் உயிர் சிட்டாய் பறந்துவிடும் என்றார் துறவி. சுவாமிக்கு இத்தகைய கொலை தொழில் நீண்ட நாளாக பழக்கமோ என்று மீண்டும் வினவினான் கரிகாலன். அந்த கேள்வியில் பட்டவர்த்தனமாக துணித்த கேலியை சைவத்துறவியும் உணராமல் இல்லை. ஆகவே அவர் தமக்கும் சிறிது நகைச்சுவை உண்டு என்பதை காட்ட, அப்பனே, பாவத்தொழில் புரிந்து பாரில் மாயும் மக்களின் உயிர்களை அரணடி சேர்ப்பது அடியார்களின் கடமை. ஆனால் உன்னை போன்ற ஒரு வாலிபனை இந்த சிறிய வயதில் சிவபதம் சேர்க்க அடியவனுக்கு கூட மனம் வரவில்லை. ஆகவே அந்த பணியில் ஈடுபட என்னை தூண்டாதே. உன் கச்சையில் உள்ள மாலையை எடுத்து என்னிடம் கொடுத்துவிடு என்றார். ஏது சுவாமி மாலை என்று கேட்டான் கரிகாலன் நின்ற இடத்திலிருந்து அசையாமலே. என்னுடைய மாலைதான் கரிகாலா, உன் கச்சையில் பத்திரமாக வைத்திருக்கிறேன், எடு என்றார் துறவி. ருத்ராட்ச மாலையா? அதற்கெதற்கு சுவாமி இத்தனை பத்திரம் என்று ஏதும் அறியாதது மாதிரி மீண்டும் கேட்டான் கரிகாலன். ருத்ராட்சமா? சை என்று அழுத்து கொண்டார் சைவத்துறவி. துறவியார் அப்படி ருத்ராட்சத்தை துச்சமாக மதித்து சை என்று சப்பு கொட்டியது அவருடைய உண்மை சுரூபத்தை நன்றாக அறிந்து கொண்டிருந்த கரிகாலனுக்கு சிறிதும் ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஆயினும் துறவியின் புத்தியை அஜாக்கிரதைப்படுத்துவதற்காகவே மேலும் பேச்சு கொடுத்து, என்ன ருத்ராட்சத்தை பற்றி அப்படி அலட்சியமாக பேசிவிட்டீர்கள்? வேறு என்ன மாலை என்னிடம் இருக்கிறது என்று ஒன்றும் அறியாதவன் போல் வினவினான். சைவத்துறவியும் லேசாக சிரித்தார். பைத்தியக்காரா, ருத்ராட்சங்கள் தெருவில் இறைந்து கிடந்தாலும் பொறுக்குவதற்கு இந்நாளில் யார் இருக்கிறார்கள்? அப்படி இருக்க ருத்ராட்ச மாலையை பத்திரப்படுத்துவேனா என்று கேலியும் குரூரமும் தொனிக்கும் குரலில் பேசிய சைவத்துறவி, அதல்ல கரிகாலா, உன் கச்சையில் இருப்பது விலை மதிப்பிட முடியாத பொக்கிஷம்.
தமிழ்நாட்டின் சரித்திர பிரசித்தி பெற்ற இரத்தின மாலை, சீக்கிரம் எடு அதை என்று உத்தரவிட்டார். அதை எடுக்க எந்த முயற்சியும் செய்யாத கரிகாலன், துறவியாகிய உங்களுக்கு எதற்காக இரத்தின மாலை? அது என்னிடம்தான் இருக்கட்டுமே என்றான். சைவத் துறவியிடமிருந்து அடுத்தபடி எழுந்த சொற்களில் கோபம் எல்லையற்று தாண்டவமாடத் தொடங்கியது. டே அதிக பிரசங்கி, பேசாமல் மாலையை எடுத்து கையில் கொடுத்துவிடு, இல்லையேல் என்று கூறிய துறவி வாசகத்தை முடிக்காமல் இல்லையேல் என்ன நடக்கும் என்பதை ஊகத்திலேயே விட்டு மிரட்டினார். துறவி முடிக்காமல் விட்ட வாக்கியத்தை தானே முடிக்கத் தொடங்கி, இல்லையேல் கழுத்தில் கத்தியை பாய்ச்சி விடுவீர்களாக்கும் என்று கேட்டான் கரிகாலன். கரிகாலன் வீணாக பேசி காலத்தை ஓட்டுவதைக் கண்டு மேலும் சகிக்காத சைவத்துறவி, கரிகாலா, வீணாக பேசி காலத்தை ஓட்டினால் சைவத்துறவி ஏமாந்து விடுவார் என்று மனப்பால் குடிக்காதே, சீக்கிரம் எடு மாலையை, நான் இந்த வினாடியே பயணப்பட வேண்டும் என்றார். என்னை விட்டுவிட்டா போகப் போகிறீர்கள் என்று பயப்படுபவன் போல் கேட்டான் கரிகாலன். ஆம் என்றார் சைவத்துறவி. பிறகு எனக்கு துணை என கேட்டான் கரிகாலன். துணை இனி தேவையில்லை, உன்னை எங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்த்து விட்டேன் என்றார் சைவத்துறவி. அப்படியானால் உங்கள் பணியை தீர்த்து விட்டீர்கள் என கேட்டான் கரிகாலன். ஆமாம் என்றார் சைவத்துறவி. உண்மையாகவா சொல்லுகிறீர்கள் என கேட்டான் கரிகாலன். சத்தியமாக என்றார் சைவத்துறவி. அரண்மேல் ஆணையாக சொல்வீர்களா என கேட்டான் கரிகாலன். ஆணை, யார் மேல் வேண்டுமானாலும் ஆணை செய்வேன் என்றார் சைவத்துறவியார். அப்படியானால் அரையன் ராஜராஜன் பாசறை என கேட்டான் கரிகாலன். இங்கு அருகில்தான் இருக்கிறது என்றார் சைவத்துறவியார். இந்த கோட்டை புழுகை கேட்ட கரிகாலன் இதழ்களில் மீண்டும் புன்னகை அரும்பியது. ஆனால் அந்த புன்னகையையோ அதை தொடர்ந்தோ அவன் கரிய விழிகளில் உதித்த ஒரு விசித்திர பார்வையையோ அவனுக்கு பின்னால் நின்றிருந்த சைவத்துறவியால் பார்க்க முடியவில்லை. ஆகையால் கரிகாலன் மன ஓட்டத்தை புரிந்து கொள்ளாதவராய், சரி எடு மாலையை என்று மீண்டும் அவசரப்படுத்தினார். இதோ எடுத்து தருகிறேன் சுவாமி என்று சொல்லி கச்சையை பிரிக்க முயன்ற கரிகாலன் கச்சையை அந்த புறமும் இந்த புறமும் அசைக்கத் தொடங்கினான். பலமுறை முயன்றும் அதன் முடிச்சை அவிழ்க்க முடியாமல் திண்டாடி சற்று தலையை சரேலென குனிந்தான். அந்த அசைவை தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறின. அடுத்த வினாடி சைவத்துறவியின் உடைவாள் ஆகாசத்தில் பறந்து கொண்டிருந்தது. துறவியார் மண்ணில் புரண்டு கொண்டிருந்தார். நிகழ்ச்சிகள் அத்தனை துரிதமாக நடக்கும் என்றோ, கரிகாலனுடைய அந்த மெல்லிய இளம் கரங்களில் அத்தனை வலு இருக்கும் என்றோ கனவிலும் கருதாத சைவத்துறவி மண்ணில் புரண்டதும் சொல்ல ஒண்ணாத ஆச்சரியத்தால் அடியோடு பிரமித்து போனார். கச்சையை அவிழ்க்கும் பாவனையில் அந்த வாலிபன் சட்டென்று தலையை குனிந்து தனது கத்தியின் குறியிலிருந்து வினாடி நேரத்தில் தப்பித்து கொண்டதும் அடுத்த கணமே அந்த கத்தியை பிடித்திருந்த தம் கையில் அவன் கொடுத்த அடி இரும்பு சலாகையால் அடிப்பது போல் பாய்ந்து கத்தியை விண்ணில் பறக்க விட்டதும் மார்பில் விழுந்த ஒரு குத்து தம்மை மண்ணில் சாய்த்து விட்டதையும் எண்ணி பார்த்து, பையன் புத்தவிகாரத்தில் வளர்ந்திருந்தாலும் சண்டையில் கை தேர்ந்தவனாக வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதை நினைத்த சைவத்துறவியார் அடுத்தபடி என்ன நேரிடுமோ என்று கலங்கினார். மின்னல் வேகத்தில் தொடர்ந்த நடவடிக்கைகளால் மண்ணில் கிடந்த சைவத்துறவி அடுத்தபடியாக கரிகாலன் தம் மீது உட்காருவான் என்றோ கத்தியை உருவி குத்தி விடுவான் என்றோ நினைத்திருந்தால் ஏமாந்தே போனார். ஏதும் நடக்காதது போலவே கரிகாலன் அவர் முன்பாக சிறிது நேரம் நின்றான். இடையிலிருந்த உடைவாளை கூட அவன் கரம் நாடவில்லை. கண்கள் மட்டும் சைவத்துறவியின் முகத்தில் ஆழ பதிந்து கிடந்தன. அந்த பார்வையை சந்திக்க சக்தியற்ற துறவியின் கண்கள் பயத்தால் அப்படியும் இப்படியும் உருண்டோடின. இந்த சம்பவத்துக்கு பிறகு துறவி விஷயத்தில் காட்டி வந்த போலி மரியாதையை அடியோடு கைவிட்ட கரிகாலன், டேய் எழுந்திரு என்று உத்தரவிட்டான். கரிகாலனுடன் சவகாசம் செய்த அந்த 17 நாள்களாக இத்தகைய அவமரியாதை பேச்சை அவன் வாயிலிருந்து கேட்காத அந்த போலி துறவி, கரிகாலா, இது நியாயமல்ல என்று ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தையை பாதியிலேயே வெட்டிய கரிகாலன், எது நியாயமல்ல?
நீ போலி துறவி என்பதையும் சேரநாட்டு ஒற்றன் என்பதையும் அறிந்திருந்தும் உன்னை கும்பகோணம் மடாலயத்திலேயே பிடித்து கொடுக்காததா? அல்லது ராஜேந்திர சோழதேவன் போரிட்டு சேரனிடமிருந்து பெற்ற மாலையை நீ திருடி கொண்டு வந்திருக்கிறாய் என்பதை கும்பகோணம் மடாலயத்தில் நாம் தங்கிய முதல் நாளிரவே அறிந்த நான் உன்னை அன்றே காட்டிக் கொடுக்காததா? அல்லது நீ அயோக்கியன் என்று உணர்ந்தும் உன்னை துணை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேனே, அதுவா? மேற்கு சாளுக்கிய நாட்டு எல்லைக்கு அழைத்து போக வேண்டிய நீ வேங்கை நாட்டு எல்லையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாய் என்பதை அறிந்தும் உன்னை இன்னும் கொல்லாதிருக்கிறேனே, அதுவா? எது நியாயமல்ல என்று குரலில் கோபம் பூரணமாக துணிக்க கேட்டான். நான் போலியா? நான் துறவி அல்லவா? நாம் இருக்கும் இடம் வேங்கி நாடா என்று ஏதும் அறியாதது போல் பாசாங்கு செய்தார் துறவி. அந்த பாசாங்கை கண்ட கரிகாலன் பெரிதாக நகைத்தான். டேய் துறவி, கரிகாலனை அடிமுட்டாள் என்று நினைத்து கொண்டாயா? மனிதனுடைய அயோக்கியத்தனத்தை பொய் தாடியும் மீசையும் மறைத்து விடுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற தமிழ் பழமொழியை நீ கேட்டதில்லையா? காவிரி கரையில் உன்னை சந்தித்த போதே உன்னை பற்றி பெரிதும் சந்தேகித்தேன். உன் கண்கள் சொல்லின உன் கதையை. அத்துடன் உன் கன்னத்தில் அதோ இருக்கும் வெட்டுக்காயம் கதையை ஊர்ஜிதப்படுத்தியது. மனோதத்துவ சாஸ்திரத்தை நான் படிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? சூடாமணி விஹாரத்தின் தந்தை எனக்கு சகலத்தையும் போதித்திருக்கிறார். வெளி உலகத்துடன் நான் பழகவில்லை, ஆனால் அதை பற்றி நிரம்ப படித்திருக்கிறேன் சரித்திரத்தில். உன்னை போன்றவனை கண்டதும் ஏமாந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? உன்னை கண்டதும் உன் யோக்கியதையை உணர்ந்து கொண்டேன். என்னுடன் புத்த மடாலயத்துக்கு வர ஒட்டி கொண்டதும் எச்சரிக்கையாயிருந்தேன். அன்றிரவு நான் தூங்கிவிட்டதாக நினைத்து தலைமயிரையும் தாடியையும் களைத்துவிட்டு காவிப்பையிலிருந்து செங்கதிர் மாலையை எடுத்து அழகு பார்த்தாயே, அதையெல்லாம் நான் கவனிக்கவில்லை என்றா நினைத்தாய்? சோழ வீரர்கள் பிடித்து கொண்டால் நீ தப்பிவிடுவதற்காக மாலையை என் கச்சையில் பத்திரப்படுத்தியதை நான் பார்க்கவில்லை என்றா மனப்பால் குடித்தாய்? அத்தனையும் பார்த்தேன். மாலை என்னிடம் இருந்ததால் அன்று முதல் நீ என்னை நிழல் போல் பிடித்து கொண்டதும் எனக்கு தெரியும். அரையன் ராஜராஜன் இருக்கும் இடம் சென்று அகப்பட்டு கொண்டால் இரத்தின மாலை மீண்டும் சோழ மன்னன் பொக்கிஷத்துக்கு போய்விடுமே என்பதற்காக வேங்கி நாட்டுக்கு என்னை கொண்டு வந்து விட்டாய். நான் ஆகாயத்தை ஆராய்ந்து இருப்பிடத்தை அறிந்து கொண்டு விட்டேன் என்பதை உணர்ந்ததும் கத்தியை காட்டி பயமுறுத்தி மாலையை வாங்கி கொண்டு ஓடிவிடலாம் என திட்டம் போட்டாய். ஆனால் எந்த திட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் திட்டத்துக்கு முடிவு இன்று வந்துவிட்டது என்று விளக்கிய கரிகாலன், எழுந்திரு என்பதற்கு அடையாளமாக தன் விரலை துறவியை நோக்கி அசைத்தான். எழுந்திருந்த அந்த போலி துறவி ஒரு வினாடி ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் கரிகாலனை நோக்கிவிட்டு, இது வேங்கி நாடு என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான். வரும்போதே கிருஷ்ணா நதியை கவனித்தேன். மேலை சாளுக்கிய நாட்டின் எல்லையாயிருந்தால் துங்கபத்ரா நதி தீரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணா நதி தீரத்துக்கு வந்துவிட்டோம் என்ற கரிகாலன் பேச்சை இடைமறித்து வெட்டிய துறவி, இது கிருஷ்ணா நதி என்று எப்படி தெரியும் என்று கேட்டார். துங்கபத்ரா இத்தனை அகலமுள்ளதல்ல, கிருஷ்ணாவின் ஆழமும் அதற்கு கிடையாது என்று விளக்கிய கரிகாலன், தவிர இதோ பார், நம் வடமேற்கு எல்லையில் இருந்தால் அதோ புஷ்ப கொத்து போல் தெரியும் புஷ்ப நட்சத்திர கூட்டம் அந்த இடத்தில் இருக்காது. சப்தரிஷி மண்டலமும் இப்படி தலைகீழாக திரும்பி இருக்காது என்று ஆகாயத்தையும் சுட்டி காட்டினான். சேர நாட்டு ஒற்றனான சைவ துறவி மிரள மிரள விழித்தார். சரி, உள்ளே சென்று உன் காவிப்பையை எடுத்துக்கொண்டு வா என்று விரட்டினான் கரிகாலன். எங்கு அழைத்து போகப் போகிறாய் என்று வினவிய போலி துறவியின் குரல் சற்றே ஆட்டம் கொண்டிருந்தது. நாம் போக வேண்டிய இடத்துக்கு என்றான் கரிகாலன். போக வேண்டிய இடம் எது என கேட்டான் சைவ துறவி. மேலை சாளுக்கிய நாட்டு எல்லை, அரையன் ராஜராஜன் பாசறை என்றான் கரிகாலன். அது மேற்கு கோடி, நாம் கிழக்கு கோடியில் இருக்கிறோம் என்றார் சைவத்துறவி. செய்த தவற்றை திருத்த உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். கரிகாலனுடைய இந்த பதிலில் அடங்கிய உறுதியை கவனித்த துறவி வேறு வழியில்லாமல் காவிப்பையை எடுத்து வர ஓரடி எடுத்து வைத்தவர் சட்டென்று, அது என்ன சப்தம் என்றார். கரிகாலனும் சப்தம் வந்த திக்கை நோக்கி திரும்பினான். குதிரைகளின் குளம்படி சப்தம் வெகு பலமாக கேட்டது.
குதிரை வீரர்கள் போல் இருக்கிறது என்றான் அமைதியாக. அந்த அமைதி போலி துறவிக்கு இல்லாது போகவே அவர் நெஞ்சு படபடத்தது. இதோ வந்து விட்டேன், அவர்கள் வரும் முன்னர் இந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சத்திரத்திற்குள் ஓடினார். அவர் வெளியே வருவதற்கும் குதிரை வீரர்கள் 10 பேர் அந்த சத்திரத்திற்கு வருவதற்கும் சரியாயிருந்தது. வெளியில் காவிப்பையுடன் வந்த துறவியை கண்ட அந்த குதிரை வீரர்களின் தலைவன், அதோ இருக்கிறான், பிடியுங்கள் அவனை என்று கூவினான். தலைவனை நோக்கிய துறவி, அப்பனே, சிவனடியார்களை மரியாதை குறைவாக பேசுவதும் அவர்களை பிடித்து தொந்தரவு கொடுப்பதும் வேங்கி நாட்டு பழக்கமோ என்றார். ஆமாம், துறவியை எதற்காக இம்சை செய்ய வேண்டும் என்று அதற்குள் அங்கு கூடிவிட்ட கூட்டத்திலிருந்து ஒருவர் பரிந்து கொண்டு முன்வந்தார். இவன் திருடன் என்றான் குதிரை மீதிருந்த தலைவன். நான் திருடன் அல்லப்பா, வேண்டுமானால் என்னுடன் வந்திருக்கும் தம்பியை கேள் என்று கரிகாலனை சுட்டி காட்டினார் துறவி. கரிகாலன் மீது கண்களை ஓட்டிய வீரர்கள் தலைவன், சரி, இவனையும் சிறை செய்யுங்கள் என்றான். நான் அவனுக்கு தோழன் அல்ல என்று கோபத்துடன் கூறிய கரிகாலனை பார்த்து வீரர்கள் தலைவன், நீங்கள் இந்த பக்கம் வரும் தகவல் நேற்றே கிடைத்துவிட்டது, மரியாதையாக வந்துவிடு என்று சொல்லிவிட்டு தன் வீரர்களை நோக்கி, இவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள், இரத்தின மாலை இவர்களிடம்தான் இருக்கிறது என்று உத்தரவிட்டான். கரிகாலனுக்கு தன் நிலைமை நன்றாக புரிந்துவிட்டது. இரத்தின மாலை தன்னிடம் இருப்பதால் தான் குடலை பிடுங்கி காட்டினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று தீர்மானித்து கொண்டதால் அங்கிருந்து தப்புவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்து பக்கத்தில் இருந்த குதிரை வீரன் மீது பாய்ந்து அவன் வாளை உரையிலிருந்து ஒரே நொடியில் உருவி கொண்டதன்றி அவனையும் கீழே தள்ளிவிட்டு அந்த புறவியின் மேல் பாய்ந்து அதை தட்டிவிட்டான். புறவியும் கூட்டத்தில் பாய்ந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது. கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு துறவியும் மறைந்து விட்டதால் கோபம் தலைக்கேறிய வீரர்கள் தலைவன், குதிரை மீது ஓடியவனையாவது பிடிப்போம் என்று கரிகாலன் சென்ற திக்கில் தன் குதிரையையும் தட்டிவிட்டான். துரிதமாக கரிகாலன் பெரியதொரு கோட்டை சுவருக்கருகில் வந்து சேர்ந்து எதிரே நோக்கி இனி தப்ப வழியில்லை என்பதை அறிந்து திகைத்து நின்றான். கோட்டை சுவர் வீதியை அடைத்து நின்றது. எதிர்பக்கம் போனால் வீரர்கள் வாயில் நுழைய வேண்டும். என்ன செய்வது என்று அறியாது திகைத்த கரிகாலன் குதிரை மீதிருந்து கீழே குதித்து கோட்டை சுவரில் இருந்த பெரிய மரக்கதவின் மீது சாய்ந்தான். திடீரென்று திறந்தது அந்த கோட்டை கதவு. கரிகாலன் பிரமித்து உள்ளே நுழைந்து கதவை சாத்தி பெரிய இரும்பு தாழ்பாலை எடுத்து மாட்டினான். கதவு திறந்த விந்தையை விட இன்னும் பெரிய அதிசயம் அவன் பிரவேசித்த இடத்தில் காத்து கொண்டிருந்தது. கண்களை அப்படியே பறிக்கும்படியான எழிலுடன் கதவுக்கு அப்பால் நின்றிருந்தாள் ஒரு பேரழகி. அவளுடைய அபார எழிலை கண்டு சித்தம் ஸ்தம்பிக்க அப்படியே சிலையென நின்றுவிட்டான் கரிகாலன். திறந்தது கோட்டை கதவல்ல, சொர்க்கத்தின் கதவு போல் இருக்கிறது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். நின்றிருந்த அழகி அவனை கிட்டே வர சொல்லி சைகை செய்ததும் கொஞ்ச நஞ்சமிருந்த சுய உணர்வையும் அடியோடு இழந்த கரிகாலன் ஏதோ மந்திரத்தால் இழுக்கப்பட்ட மரப்பாவையைப் போல் அவளை நோக்கி மெல்ல 2 அடி எடுத்து வைத்தான்.